காந்தியடிகளோட வாழ்க்கையில நடந்த முக்கியமான நிகழ்ச்சிகள் எல்லாத்தையும் பார்க்கிறோம். தென்னாப்பிரிக்காவில் இருக்கக்கூடிய இந்தியர்களோட சுயமரியாதைக்காக ஏறத்தாழ 21 ஆண்டுகள் அங்க போராட்டம் நடத்தி ஒரு பெரிய வெற்றி நாயகனா 1915 இந்தியாவுக்கு வர்றார். அவரோட அரசியல் குருன்னு சொல்லக்கூடிய கோகலே அவரோட ஆலோசனைப்படி இந்தியா பூராத்தையும் ஒரு வருடம் சுத்தி பார்க்கிறார். மக்களோட மனநிலை, மக்களோட சமூக நிலை, அவங்களோட பொருளாதார நிலை எல்லாத்தையும் நேரடியா பார்க்கிறார். அதுக்கு பின்னாடிதான் அவரோட அரசியல் களத்துக்கு அவர் இறங்குறார். தென்னாப்பிரிக்காவில் பெரிய தலைவராக இருந்தவர். ஆனா இங்க இந்தியாவுக்கு வரும்போது இந்தியாவில் பல தலைவர்கள், அவருக்கு முன்னாடி பெரிய பெரிய தலைவர்கள் இருக்காங்க. கோபாலகிருஷ்ண கோகலே, பாலகங்காதர திலகர், மாதிரி ஏராளமான தலைவர்கள் இங்க இருக்கிறாங்க. அதனால இவரோட பணிகள் என்ன, அதை எப்படி நிலைப்படுத்துறது அப்படின்றதெல்லாம் முடிவு செய்யறதுக்கு முன்னாடி ஒரு வருஷம் எல்லா இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு இடமா போய் சுத்தி பார்க்கிறார். அப்ப அவரோட காங்கிரஸ் இயக்கத்திலேயே தன்னை ஐக்கியப்படுத்திக்கிறாரு. அவரோட கல்கத்தா காங்கிரஸ்ல ஒருத்தர் வந்து சந்திக்கிறார். ஒரு விவசாயி ராஜ்குமார் சுக்லா. அவரு நீங்க சம்பாரான் அப்படின்ற ஒரு மாவட்டம் இருக்கு பீகார்ல, அங்க நீங்க கண்டிப்பா வரணும் அப்படின்னு சொல்றாரு. அங்க இருக்கக்கூடிய விவசாயிகள் ரொம்ப கஷ்டப்படுறாங்க, அதனால நீங்க வாங்க அப்படின்னு சொல்றாரு. அதனால ராஜ்குமார் சுக்லா சொன்னதின் பேர்ல அவரு அந்த சம்பாரானுக்கு வர்றாரு. காந்தியடிகளை முதல்ல இந்திய களத்துல இறக்கின பெருமை அந்த ராஜ்குமார் சுக்லாவுக்கு தான் உண்டு. ஒரு விவசாய போராட்டத்துக்கு அவரை இழுத்து கொண்டு வந்து நிறுத்தின பெருமையும் அந்த ராஜ்குமார் சுக்லாவுக்கு தான் உண்டு. அவரு வந்து அங்க காந்தியடிகள் ஏற்கனவே அவர் கூட பழகின தலைவர்கள் அங்க கொஞ்சம் பேர் இருக்காங்க. பேராசிரியர் கிருபலானி அங்க இருக்கிறாரு. அவரு அங்க முசாஃபர்பூர்ல ஒரு கல்லூரியில பேராசிரியரா இருக்கிறாரு, சரித்திர பேராசிரியரா. அதுக்கப்புறம் பெரிய வக்கீல் அங்க ராஜேந்திர பிரசாத் இருக்காரு. இந்த மாதிரி பல தலைவர்கள் அங்க இருக்கிறாங்க. அவங்களோட எல்லாம் சேர்ந்து பணி செய்யலாம்னு சொல்லிட்டு அங்க வர்றாங்க. ஏன்னா அங்க விவசாயிகளோட நிலை என்னன்றது காந்திக்கு எதுவுமே தெரியாது. அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையில காந்தியடிகள் வந்து சேர்றார். அங்க அவரு அந்த தலைவர்கள் வீட்டுல தங்கி இருக்கிறாரு. விவசாயிகள் நிறைய பேர் வந்து பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. அதனால அந்த ஒரு வீட்டுல இருந்து எல்லாத்தையும் பார்க்கறத விட ஒரு பொதுவான இடமா இருந்தா நல்லா இருக்குமே அப்படின்ற ஒரு முடிவுக்கு வர்றாரு காந்தி. ஏன்னா தனிப்பட்டவரோட வீட்டுல இருக்கும்போது அவங்க பல பேர் கூட்டமா வரும்போது அவங்களுக்கு சில கஷ்டங்கள்லாம் வரும் அப்படின்றதுனால ஒரு பொது இடமா இருந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு இடத்த பாக்குறாங்க. அந்த இடத்தெல்லாம் எல்லாரும் தான் போய் பாக்குறாங்க. பார்த்தோன்னா அது நல்லா இருக்கு, ஆனா கொஞ்சம் சுத்தம் பண்ண வேண்டிய வேலைகள்லாம் நிறைய இருக்கு. அதனால சுத்தம் பண்ணி ஒரு நாள் குறிச்சிடுறாங்க. இந்த நாள்ல நம்ம அங்க போயிருவோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் வந்துடுறாங்க. மற்ற வேலைகளை எல்லாரும் கவனிச்சுட்டு இருக்காங்க. அந்த குறிப்பிட்ட நாள் வந்துருச்சு. காலையில 10 மணிக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி இருந்திருப்பாங்க போல காந்தி கிட்ட முன்னாடியே. காந்தி அந்த சமயத்துல 1917 அவரோட பொருட்கள் அப்படின்றது அவரோட படுக்கையும் அவரோட பையன் தான். அதனால அவங்க 10 மணிக்கு புறப்படலாம் அப்படின்னு சொன்ன உடனே அவர் என்ன செஞ்சாரு, அந்த பெட்டியையும் படுக்கையும் எடுத்துட்டு கிளம்புறதுக்கு தயாராகிறார். ஆனா நடந்தது என்னன்னா, அந்த இடம் வந்து இன்னும் சுத்தமாவே ஆகல. இது இந்த தலைவர்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும். வந்து சொல்றாங்க, எல்லாரும் சொல்றாங்க இது மாதிரி சுத்தம் பண்றதுக்கு இன்னும் கொஞ்சம் கால அவகாசம் வேணும் அப்படின்னு சொல்றாங்க. இவங்க சொல்றாங்க சரி ஒரு நாள் 2 நாள் போனாலும் பரவாயில்ல, நீங்க பண்ணுங்க அப்படின்னு சொல்றாங்க. காந்தியடிகளுக்கிட்ட இதை சொல்லணும்னு அவங்க நினைக்கல. ஏன்னா வேலைகள் செஞ்சுட்டு இருக்காங்க, இங்க இருந்தாலும் வேலை நடக்க போகுது, அந்த வீட்டுக்கு போனாலும் வேலை நடக்க போகுது. அதனால இது எதுக்கு போய் காந்தி கிட்ட சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த தலைவர்கள் சொல்லாம விட்டுறாங்க. ஆனா அவருக்கு மெமரியில போட்டு வச்சாச்சு, இத்தனாம் தேதி 10 மணிக்கு நம்ம அந்த வீட்டுக்கு புது வீட்டுக்கு போறோம் அப்படின்னு சொன்ன உடனே அவர் பெட்டி படுக்கையோட அவர் தயாரா இருந்து வந்துட்டார். உடனே இவங்க ஓடி போய் இல்ல அது இன்னும் ரெடி ஆகல அப்படின்றாங்க. என்ன விஷயம் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப சொல்றாரு, இது மாதிரி அது இன்னும் அந்த இடமெல்லாம் இன்னும் சுத்தம் பண்ணல, கூட்டிக்கிட்டு அதெல்லாம் சுத்தம் பண்ணி அதை ரெடி பண்ண வேண்டி இருக்கு அப்படின்றாரு. அவ்வளவுதானா, வேற ஒண்ணும் இல்லையே அப்படின்றாரு. இல்ல அப்ப வாங்க பரப்பு அப்படின்றாரு. இன்னும் இடமே சுத்தம் பண்ணலையே, இன்னும் கூட்டி கூட முடிக்கலையே அப்படின்றாங்க. அதனால பரவாயில்லன்னு எல்லாத்தையும் கூட்டிட்டு அங்க போயிடுறாரு. கூட வந்து யாரு, டாக்டர் ராஜேந்திர பிரசாத், பெரிய வக்கீல். அன்னைக்கு பின்னால நம்மளோட இந்திய குடியரசுக்கு தலைவரா இருந்தார், ஜனாதிபதியா இருந்தார். அந்த வக்கீல் ராஜேந்திர பிரசாத், பேராசிரியர் கிருபலானி எல்லாத்தையும் கூட்டிட்டு அங்க போயிடுறாரு.
அந்த இடத்துக்கு போயிடுறாரு. அங்க போய் பாக்குறாரு, விளக்குமாறு இருக்கு, எடுத்து அவர் பாட்டுக்கு கூட்ட ஆரம்பிச்சுறாரு. ராஜேந்திர பிரசாத் அவரோட நினைவு குறிப்புல எழுதுறாரு, நான் எத்தனையோ தலைவர்களை பார்த்திருக்கேன், ஆனா தன்னோட இடத்தை தானே விளக்குமாறு எடுத்து கூட்டுன தலைவரை இன்னைக்குதான் முதல் தலைவரையா நான் பாக்குறேன். எங்களுக்கு அது பழக்கமும் இல்லை அப்படின்றாரு. அவர் சொல்றாரு, நான் எத்தனையோ பேரை பார்த்திருக்கேன், நானும் என்னோட வாழ்க்கையில நான் எப்படி இருந்தேன் அப்படின்னா என்னோட இடத்த நான் கூட்டினதே கிடையாது. கூட்டுறதுக்குன்னு ஒரு வேலைக்காரன் இருக்கான், அவன் வந்து கூட்டுவான வெளியே, நான் போய் கூட்டுனதே கிடையாது. ஆனா இவர் ஒரு மிகப்பெரிய தலைவரா இருந்தவர், தென்னாப்பிரிக்காவில் மிகப்பெரிய போராட்டத்தை நடத்தின ஒரு பெரிய தலைவர். அவர் என்ன செய்யறாரு, வேகமா வந்து கூட்டுறது தானே இவருக்கு ரொம்ப கஷ்டப்படுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்கு முன்னாடி அவர் விளக்குமாறு எடுத்து கூட்ட ஆரம்பிச்சிட்டாரு. வேற வழியே இல்ல, நாங்களும் அவரோட சேர்ந்து துப்புரவு பணிகள்ல நாங்க வேலை செய்ய வேண்டியதாயிருச்சு அப்படின்னு சொல்றாரு. எவ்வளவு எளிமையா தன்னோட தலைவர்களை பூராத்தையும் தன் வழிக்கு கொண்டு வந்தாரு. எல்லாரும் அங்க வந்து எல்லாரும் சேர்ந்து இருக்காங்க, விவசாயிகள் எல்லாரும் வர்றாங்க, அங்க வந்து பேட்டிஸ் எல்லாம் கொடுக்குறாங்க, அதோட உண்மை தன்மை எல்லாத்தையும் ஆராய்ஞ்சு பார்த்து ஒரு பெரிய வேலைகளை அங்க செஞ்சுட்டு இருக்காங்க. அங்க பண்ண இன்னொரு பெரிய பெரிய புரட்சி என்ன அப்படின்னா, காந்தி வெளியெல்லாம் சுத்தி பார்த்துட்டு ஒரு நாள் வர்றாரு. வந்தா எல்லாம் தனித்தனியா வரிசையா நிக்கிறாங்க. எதுக்கு நிக்கிறீங்க அப்படின்னு கேக்குறாங்க. இல்ல சாப்பாட்டுக்கு அப்படின்னா, சாப்பாடு இங்க ஏதோ நடக்குது அப்படின்றாரு. இல்ல அது தலைவர்களுக்கு சாப்பாடு, இது அங்க வர்ற விவசாயிகளுக்கு எல்லாம் சாப்பாடு அப்படின்னு. ஓ அப்படியா, சரி சரி அப்படின்ட்டு நேரா போறாரு. இந்த தலைவர்களை பூராத்தி கூப்பிடாரு, இங்க வாங்க விவசாயிகளோட வரிசையில் இல்லைங்கன்னு சொல்லிடுறாரு. ஒரு வருஷம் போதும், அந்த வருஷத்துல நம்ம எல்லாருமே நீங்க சாப்பாடு வாங்கி சாப்பிட்டுக்கிறோம், எதுக்கு அனாவசியமா 2 வருஷம் சொல்றாரு. ஒரு ஏற்றத்தாழ்வை வந்து நான் அவங்க வகுப்பறையில உட்கார்ந்து போதிக்கிறத விட வாழ்ந்து காட்டினாங்களே, அதான் மிகப்பெரிய சிறப்பு. பெரிய பெரிய தலைவர்கள் அவங்க வரிசையில் சாப்பிடணும்ன்ற அவசியம் இல்லை. ஆனா அந்த விவசாயிகளுக்காக நீங்க வேலை செய்ய போறீங்க, அந்த விவசாயிகளோட வரிசையில கூட நிக்க முடியல அப்படின்னு சொன்னா அவங்களோட துன்பத்திலையும் துக்கத்திலையும் உன்னால எப்படி பங்கெடுத்துக்க முடியும்? அந்த உணர்வுகள் உன்னோட உள்ளத்துல போய் ஆழமா பதியாத வரைக்கும் உன்னால அந்த விவசாயிகளோட வேலையை செய்ய முடியாது அப்படின்றத வாயில சொல்லல, ஆனா செஞ்சு காமிச்சார். அதனால அன்னைக்கு மிகப்பெரிய தலைவர்கள் அந்த சம்பாரான் சத்தியாகிரகத்தில் தன்னோட வாழ்க்கையை அர்ப்பணிச்சுக்கிட்டு அந்த விவசாயிகள் போராட்டம் மிகப்பெரிய வெற்றிகரமான ஒரு போராட்டமா 1917 நடந்து மாதிரி சொல்லி புரிய வச்சதை விட தன்னோடையே இணைச்சு அவங்களோட பணி மூலமாவே அவங்களுக்கு பல செய்திகளை கற்றுக் கொடுத்து மிகப்பெரிய தலைவர்களை உருவாக்குனதுதான் காந்தியடிகளோட வாழ்க்கை. மீண்டும் உலக உத்தமரின் உயரிய சிந்தனைகளில் சந்திக்கலாம். நன்றி.